தேர்தல் அறிவிச்சு ஒரு வார காலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரையும் வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்து கூட்டணியை பலப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு நம்ம எப்படி சேவை செய்யணும், நம்ம இதுவரை நம்ம சேவை செய்ததுக்கு வந்து மக்கள் வந்து நமக்கு வந்து வாக்களிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை அந்த கட்சிகளுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க மக்களை பற்றி எப்பவுமே சிந்திக்கிறது இல்லை, மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுத்து அவங்க வந்து எப்பவுமே சிந்திக்கிறது இல்லை. மக்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ரூபாயை கொடுத்தா 1000 ரூபாயை கொடுத்தா கூடுதலாக இலவசம் கொடுத்தா நமக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த கட்சிகளுக்கு இருக்கிறனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இந்த கட்சியெல்லாம் நம்ம கூட கூட்டு சேர்த்துப்போம், இந்த கட்சியெல்லாம் நம்ம கூட கூட்டணி சேர்த்துப்போம் அப்படின்னு வந்து அந்த கூட்டணியவே தான் வந்து அந்த கட்சிகள் வந்து சிந்திக்கிறாங்க. இதுக்கு யார் காரணம்னா மக்கள் தான் காரணம். மக்கள் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு, வாழ்க்கை பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு இந்த கட்சிகள் பாடுபடுதா அப்படின்னு மக்களுக்குள்ள அந்த சிந்தனை வராதனால தான் வந்து இந்த கட்சிகள் எப்பவுமே இலவசத்தையும் கூட்டணியும் நம்புறாங்க. இலவசத்தை தாண்டி இந்த கட்சிகள் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னெல்லாம் போராடி இருக்காங்க, திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு மக்கள் என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்சி கொள்ளையடிக்கிற கட்சியா மோசமான கட்சியா தெரிஞ்ச ஒரு கட்சிக்கு அதே கட்சி கூட்டணி போயிருது. உதாரணத்துக்கு தேமுதிக எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு சீட்டு நமக்கு கூடுதலா தள்ள அப்படின்னு 5 ஆண்டுகள் ஒரு கட்சி கூட பயணிச்சுட்டு அந்த கட்சி வெளியில வருது. அப்ப இங்க மக்களுடைய நலனை பத்தி இந்த கட்சிகள் சிந்திக்கிறது இல்லை. இது மக்கள் மீது தான் இந்த குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். அப்ப இந்த கல்வி என்ன மாதிரி கல்வி சிந்திக்கணும்ல? நம்ம வந்து கொஞ்சமாச்சும் மக்கள் வந்து சிந்திக்கணும். நமக்கு இருக்க ஒரே உரிமை என்ன தெரியுமா? வாக்களிக்கிற உரிமை தான். நீ போய் வாக்கை செலுத்திட்டீன்னா நீ போய் யாரையும் சட்டையை பிடிச்சலாம் கேள்வி கேட்க முடியாது. என்னடா இதில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கே, இந்த பகுதியில் இவ்வளோ திருட்டு நடக்குதே, பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு வந்து இங்கே கேள்வி கேட்குற உரிமையெல்லாம் இல்லை. அது அரசு ஊழியர்லேருந்து யாராக இருந்தாலும் சரிதான். நீ வந்து போன 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ வாக்குறுதி கொடுத்தியே பணி ஒப்பந்தம் செய்வேன் அப்படின்னு, நிரந்தரம் செய்வேன்னு, இது நிரந்தரம் செய்யலையே அப்படின்னு நீ போராட்டம் பண்ணுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஏன்னா நிதி சுமையிலேருந்து சிந்திக்கணும். அரசு ஊழியர்களாக இருந்தால் நீங்கள் போராட்டம் பண்ண உங்களை வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு போய் எங்கிட்டாச்சும் கடாசிடுவாங்க. இதுதானே நடக்குது. நான் போய் பேசலை, இதுதானே நடக்குது. அப்போ வாக்களிக்கிற உரிமை மட்டும்தான் நமக்கு இருக்கு, மற்ற அவங்கள கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்காங்க. 500 1000 இலவசம், இதை தாண்டி இந்த மக்களுக்கு சிந்திக்கிற திறன் இல்லை அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கிறனால தான் இவங்க கூட்டணியை பலப்படுத்துறதுலே இருக்காங்க. மக்களுக்காக யாரெல்லாம் சேவை செய்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம வந்து கவனிக்க தவறிடுறோம். மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எந்த மாதிரி திட்டங்களை தீட்டி மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கும். நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக உழைக்குது, மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கு, மக்களுக்காக எல்லா போராட்டங்களையும் கலந்துக்குது, பல திட்டங்களை வந்து வரவிடாமல் தடுக்குது. மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எப்படியெல்லாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வர்றோம், இது நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் எதிர்காலத்தில் மிக நீண்ட கால திட்டங்களை வந்து பொருளாதார ரீதியாக எப்படியெல்லாம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு திட்டங்களை வைக்கும்போது அந்த திட்டங்களை குறித்து மக்களுக்குள்ள ஒரு விவாதம் நடக்கணும். இவன் 500 1000 எத்தனை காலத்துக்கு கொடுக்க முடியும், இலவசங்களை எவ்வளோ காலத்துக்கு கொடுக்க முடியும், அதனால இந்த நாடு பட்டிருக்க கடன் எவ்வளவோ. அப்போ இந்த நாடு கடன் பட்டா மக்கள் கடன் பட்ட மாதிரி தான், அது நமக்குள்ளதான் அந்த விலைவாசி உயரும், மக்கள் தலையில தான் எல்லாத்தையும் கொண்டாந்து திணிப்பாங்க அப்படின்னு வந்து மக்கள் சிந்திக்கணும். படித்த இளைஞர்கள் சிந்திக்கணும். சரிகட்டத்தனமா வந்து இவனுக்கு தான் வாக்கு செலுத்துவேன் அவனுக்கு தான் வாக்கு செலுத்துவேன்னு நம்ம வந்து அதை வந்து நம்ம அதை ஒரு பேசு பொருள் ஆக்குறது இல்லை. ஏன்னா இங்க வந்து மது கலாச்சாரமும் திரை கலாச்சாரமும் இங்க அதிகப்படியா ஊறி போயிருக்கு. இதனால மிக முக்கியமா பாதிப்படைது பெண்கள் தான். அப்ப அந்த பெண்கள் தான் வந்து முழுக்க விவாதத்துக்குள்ள நடக்கணும். கூட்டணி வச்சு, ஏன்னா மக்களுக்கு இவங்க சேவை செஞ்சிருந்தா மக்களை தானே நம்பணும். எதுக்காக கூட்டணி கட்சிகளை நம்புறாங்க? 2026 ஒரு முறை நம்ம நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்துவோம். இங்க திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. மக்களா பார்த்து இலவசத்தை வெறுத்தாதான் உண்டு இலவசத்தை இங்க ஒழியும். கட்சிகள் வந்து ஒழிக்காது. ஏன்னா அவர்களுடைய லாப நோக்கத்தை மட்டும்தான் இவங்க வந்து கவனிக்கிறாங்களோ ஒழிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கவனிக்கிறது இல்லை. இலவசத்தை ஒழிக்கணும்னா மக்கள் வந்து இலவசத்தை வெறுக்கணும். மக்கள் இலவசத்தை அறிவிக்கிற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது. 2026 தயவு செய்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. 50 வருஷத்துக்கு ஒன்று நம்ம வாக்கு செலுத்த போறதில்ல, 5 வருஷம் தான். 5 வருஷம் அவங்க செயல்பாடு சரியில்லைன்னா மாற்று கட்சியை தேர்ந்தெடுங்க. நன்றி.